நாம் நமது கடந்த வீடியோவில் மீ frequency என்றால் என்ன என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் PCIe, USB 3.0, 3.1, SATA போன்ற ஹை ஸ்பீட் இன்டர்ஃபேஸ்களில் பயன்படுத்தப்படும் சீரிஸ் கெபாசிட்டர்களின் பர்பஸ் என்னவென்று பார்ப்போம். கன்சிடர் நாம் மிக குறைந்த ரைஸ் டைம் ஆன 1 நானோசெகண்ட் உடைய ஒரு ஹை ஸ்பீட் ஸ்டெப் பல்ஸை இந்த சீரிஸ் கெபாசிட்டருக்கு இன்புட் ஆக கொடுக்கும் போது கிடைக்கும் அவுட்புட்டில் இந்த 1 நானோசெகண்ட் ஸ்டெப் பல்ஸிற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. காரணம், கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் மிக குறைந்த தாக்கத்தை இந்த 1 நானோசெகண்ட் ஸ்டெப் பல்ஸிற்கு ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் 1 நானோசெகண்ட் ஸ்டெப் பல்ஸுக்கு பின்வரும் கான்ஸ்டன்ட் DC பல்ஸில் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், கெபாசிட்டர்கள் கான்ஸ்டன்ட் DC பல்ஸ்களை அலோ செய்வதில்லை கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியின் காரணமாக. இதனாலே PCIe, USB 3.0, 3.1, SATA போன்ற இன்டர்ஃபேஸ்களில் DC பிளாக் செய்ய கெபாசிட்டர்களை பயன்படுத்துகிறார்கள். கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்றால் என்ன, இதை எவ்வாறு கால்குலேட் செய்கிறார்கள் மற்றும் இந்த இன்டர்ஃபேஸ்களில் பயன்படுத்தப்படும் கெபாசிட்டர்களின் வேல்யூ எவ்வாறு கண்டறிகிறார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.